டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். திமுக ஆட்சி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது சொல்றாங்க. ஏனென்றால் இந்த 5 வருடமாக இந்த ஆட்சி திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு திட்டம் நம்ம பதவிக்கு இந்த பதவிக்கோ இந்த தொகுதிக்கோ கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்குன்னா இல்ல. ஆனா காலையில இருந்து பாத்தீங்கன்னா இல்ல நியூஸ் பேப்பர், யூடியூப் சேனல், டிவி எல்லாம் எதை எடுத்தாலும் சாதனை சாதனை சொல்லி விளம்பரத்தில் மட்டும்தான் இருக்குது. இந்த பேப்பர்லயும் விளம்பரத்தில் டிவியில அந்த சாதனை இருக்குது. உண்மையை பார்க்க உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு திட்டம் இங்க வந்திருக்கா? நம்ம இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். இங்க பக்கத்துல ஒரு அற்புதமா ஒரு காலேஜ் 9 கோடி 50 ரூபாய் காலேஜ் இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை கிட்டத்தட்ட மேம்படுத்தி 30 கோடிக்கு மேம்படுத்தி கொடுத்தோம். இது மட்டும் அப்போது மருத்துவமனை சுமையாந்திரம் 3 மாசத்துக்கு பண்ணி கொடுத்தோம். ஆர்டி ஆபீஸ் கொண்டு வந்தோம், தாலுகா ஆபீஸ் கொண்டு வந்தோம், எல்லா சாலைகளும் போட்டோம். நீ பார்த்த தோட்டத்துக்கு போகக்கூடிய சாலைகள் அது கூட விடுதலை எல்லாமே போட்டோம். எல்லா பாலங்களும் கட்டி கொடுத்தோம். நம்ம கொண்டு வந்த சிறுவாணியோட இன்னும் போட்டிருக்காங்க 5 வருஷம் ஆட்சிக்கிறது நம்ம நிதி ஒதுக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமா வீடுகள் கட்டி கொடுத்தோம். திமுக ஒரு வீடுகள் கட்டி கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க மட்டுமல்ல, கோயம்புத்தூருக்கு பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா திமுக எப்படி விளம்பரம் பண்ற மாதிரியில நாங்க சொல்றாங்க புரியல. ஏதாவது ஒரு திட்டம் இதே இடத்துல இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க. நாங்க எல்லாருமே பாரதிய கட்சி நிர்வாகிகள், நம்ம நிர்வாகிகள் நாங்க பொதுமக்கள் இருக்கீங்க. இதே இடத்துல நாளைக்கு நேரம் போடு வந்து ஏதாவது ஒரு திட்டம் இங்க பண்ணிருக்கேன்னு சொல்லு, நாங்க கேட்கிறோம். நீ என்ன சொல்லு கேட்க ஒரே ஒரு திட்டம் கொடுத்து 50 கிலோமீட்டர் பக்கத்துல அம்மா ரெண்டு கேட்டு வாங்கி கூட்டுக்குழு திட்டம் கொண்டு வந்துருக்கோம். அதிகாரத்துல இருந்து தனியா இங்க மட்டும் 50,000 சிறுவாணி மட்டும்தான் நமக்கு சோர்ஸ். எல்லாம் சொன்னாங்க வரும்போது எங்களுக்கு மாட்டு சோர்ஸ் வேணும், டேம் தனிஞ்சு வழியில் இருந்தாங்க. அதிகம் இருந்து கொண்டு கொடுத்தோம் தனி ஸ்கீம். இப்படி பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதிகம் திட்டம் 70 நாள் பிரச்சனை எடப்பாடியை வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு திட்டத்தை கொண்டு வந்தோம். செகண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தோம், அதையும் வச்சோம் எடப்பாடியை வச்சு. அதுல நம்ம 90 கோடி சேர்த்தணும். அப்படியே நிறுத்திட்டாங்க. திமுக அப்படியே நிறுத்திட்டாங்க. எத்தனை பாலங்களை கட்டணும் இன்னைக்கு கோவை மாவட்டத்துல யாரும் மறுக்க முடியாது. 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்துருக்கணும். உரிமையோட இன்னைக்கு என்டிஏ கூட்டணி ஓட்டு கேட்கணும். இன்னைக்கு பார்த்தா கோவை மாவட்டம் எத்தனை திட்டங்களை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எல்லா பாலங்கள், சாலைகள் இன்னைக்கு பொள்ளாச்சியோட பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி கூட பாரத பிரதமர் உதவியோடு அது அற்புதமான சாலை. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பொருட்களை அம்மா கேட்டுவாங்க பாரத பிரதமர். நீ மொத்தமா தமிழ்நாடு இந்தியாவில் 100 திட்டம் 11 திட்டம் தமிழ்நாடு கூட கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல குழந்தை மேம்பட்டுருக்கோம். அதை சுத்தம் பண்றது இல்ல, புண்ணு முளைச்சிருக்குது, விசச்செடி முளைச்சிருக்குது. இதுதான் சொல்றேன். எதுவுமே பண்ணாம திமுக ஆட்சி 5 வருஷம் ஓட்டிட்டாங்க. என்ன மட்டும் திமுக பண்ணதெல்லாம் நம்ம அண்ணாமலை நிறைய பேசுவாரு. அதே போல நம்ம சார்பாக அண்ணாமலை ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இது பாரதிய கட்சி நடத்தக்கூடிய திருமண பிரச்சார கூட்டம் தான். நம்ம கூட்டணி கட்சி கூட சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, எல்லா மக்கள் பிரச்சார கூட்டம் முடிஞ்சிருச்சு. அவர் வந்து கண்டிப்பா வந்து நீங்க வர பேசுறதுக்கு கேட்டுங்க. அவர் அண்ணன் எப்ப இருக்காரு அந்த டைம்ல நான் வரேன் சொல்லி போட்டு நாங்க பாத்தீங்கன்னா மாவட்டம் வந்து திருச்சி வந்தாரு. அதுக்கு முன்னாடி மதுரை வந்தாங்க. வேலைகள் இருந்தது, சென்னை வேலைகள் இருந்தது. நீங்க வரும்போது கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லி போட்டு அந்த நேரத்தில் நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு நம்ம அனைவர் சார்பாக தொகுதி சார்பாக அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏனென்றால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு திமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கு கண்டிப்பா யாருமே ஒண்ணு போட மாட்டாங்க. எந்த வளர்ச்சியை கொடுக்கல. அவங்க கொடுத்ததெல்லாம் என்னன்னு கேட்டுங்க. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் உயர்வு, கட்டுமான பொருட்கள் எல்லாம் விலை உயர்வு தான். யாருக்கு பாதுகாப்பு இல்ல, சகோதரர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. போலீஸ் வேலை செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம இருக்கும்போது போலீஸ் எப்படி இருந்தாங்க? இந்தியாவிலேயே பாரத பிரதமர் நம்பர் போலீஸ் இருக்கணும். நம்ம யாரும் தொகுதி போலீஸ் விரும்புவாங்க. அப்படி இருந்தா காவல்துறை இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அதிகமா ஆயிட்டாங்க. இங்க மேல கஞ்சா வைக்கிறான். இன்னைக்கு காலேஜ்ல ஸ்கூலுக்கு போயிட்டு கஞ்சா. இளைஞர்களுக்கு யாரும் பாதுகாப்பு இல்ல.
பெண்களுக்கு சகோதரர்கள் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம பகுதியில் அப்படி எல்லாம் இல்லாம இருந்து இன்னைக்கு நம்ம பகுதியிலேயே அடிக்கடி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மாற்றம் நடக்குது. இப்ப 2 நாளைக்கு ஒரு மாற்றம் நடக்குது. இளம்பெண்களை கொண்டு போய் கற்பழிக்கலாம், இன்னைக்கு தூக்கி வீதி போயிடலாம். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து பாட்டிகளும் பாதுகாப்பு இல்லை. இதான் பிரச்சனை. ஆகவே இந்த ஆட்சி தூக்கி இருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.